வணக்கம் நண்பா, வெல்கம் டு எக்யூப் டியூட்டோரியல்ஸ். வணக்கம் நண்பா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்புறம் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ் மூலமா ஆன்லைன்ல ஜெனினா மணி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேட் இல்லாட்டி நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்டான விஷயம், ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்ல ஒரு ஹாபிஸ் நினைக்கிற விஷயத்த வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி லிஸ்ட் அவுட் பண்ண அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க எந்த ஒரு டாபிக்ல வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து ஹெல்த் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த விஷயத்துல கண்டென்ட் நிறைய கிடைக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பண்ண போறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்புறம் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் யூஸ் பண்ணி, இல்ல ரெண்டுல ஏதாவது விஷயம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு இபுக் பப்ளிஷ் பண்ண போறீங்க. ஸோ இபுக்ஸ் நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஸோ இபுக்ஸ்னாலே உங்களுக்கு இத்தனை பேஜ் இருக்கணும், அத்தனை பேஜ் இருக்கணும், எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ மினிமம் 3 பேஜ் இருந்தா கூட போதும். ஸோ அமேசான் கிண்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா 3-4 பேஜ் இருக்க புக்கே பாத்தீங்கன்னா ஒரு $5 $10 வரைக்கும் சேல் பண்றாங்க. ஸோ நீங்க பண்ண போறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டாபிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அந்த டாபிக்ல வந்து கண்டென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் வந்து கூகுள் டாக்குமெண்ட் மூலமாவோ இல்ல வேர்ட் மூலமாவோ அந்த கண்டென்ட் வந்து நீங்க வந்து டைப் பண்ண போறீங்க. அப்புறம் வந்து சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லைன்னா நீங்க கூகுள்ல ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த கண்டென்ட் வந்து நீங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போறீங்க. ஸோ இபுக் மாதிரி பப்ளிஷ் பண்ண போறீங்க. மினிமம் 3 பேஜ் இருந்தா கூட போதும். ஸோ இந்த இபுக்கை நீங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல பப்ளிஷ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மெயினா 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒன்னு யூடியூப், இன்னொன்னு வெப்சைட்ஸ். ஸோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ண மூலமா நீங்க அந்த இபுக் வந்து ரீச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ். ஸோ உங்க வெப்சைட்டை வந்து இந்த இபுக் பப்ளிஷ் பண்றது மூலியமா நீங்க வந்து அந்த புக்ஸ்க்கு வந்து டிராஃபிக் வர்றது மூலியமா நீங்க வந்து அந்த புக்கை வந்து சேல் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ரெண்டும் தெரியாதவங்க, ஸோ உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்றேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க பண்ண போறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த டாபிக் சூஸ் பண்ணீங்களோ அந்த டாபிக்ல உங்களுக்கு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ்லயோ இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லயோ வந்து அந்த கண்டென்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெல்த்னு சூஸ் பண்ணேன். ஸோ ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு லூஸ் வெயிட் இன் எ வீக் அப்படின்னு டாபிக் சூஸ் பண்ணி அதை பத்தி நான் கண்டென்ட் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான இமேஜஸ்லாம் நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அட்ராக்டிவா இருக்கும் இந்த இபுக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு நினைச்சுன்னா அந்த டாபிக்லயே வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்றது மூலியமா நீங்க வந்து கண்டென்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த டாபிக் சர்ச் பண்ண மூலியமா நிறைய வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் நீங்க விசிட் பண்ணி அந்த வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்டை வந்து நீங்க மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த கண்டென்ட் வந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வந்து ஒரு ஓனா கண்டென்ட் மேக் பண்ணிக்கலாம். அப்படி மேக் பண்ற கண்டென்ட் வந்து நீங்க வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ்லயோ இல்லை கூகுள் வேர்ட்ஸ்லயோ வந்து டைப் பண்ணி அதை வந்து பிடிஎஃப் ஃபைல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வேர்ட் யூஸ் பண்ண முடியாதவங்க வந்து கூகுள் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க மொபைல்ல கூட கூகுள் டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பாவே இருக்கு. ஸோ நீங்க பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ல ஸோ கூகுள் டாக்ஸ்ல வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ எந்த டெம்ப்ளேட் நீங்க ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இந்த டெம்ப்ளேட்ல வந்து நீங்க சூஸ் பண்ண டாபிக் பத்தி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஓன கண்டென்ட் மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாபிக் கொடுத்து அந்த உள்ள இருக்க கண்டென்ட் நீங்க கொடுத்து இந்த இமேஜஸ்க்கு பதிலாக நீங்க வந்து இன்னொரு இமேஜஸ், ஸோ நீங்க என்ன டாபிக் கொடுத்தீங்களோ அந்த இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு அழகான இபுக் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்டா இருந்தாலும் சரி, கூகுள் டாக்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க வந்து பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் போறீங்க. நீங்க பண்ற ஒர்க்கை வந்து வேர்ட் ஃபைலா இல்லாம டாக்குமெண்ட் ஃபைலா இல்லாம பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இபுக்ஸ் எல்லாமே பிடிஎஃப் தான் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு இபுக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர் பேஜ். ஸோ இந்த கவர் பேஜ் டிசைன் பண்றதுக்கான ஃப்ரீயான வெப்சைட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்வா. ஸோ நீங்க வந்து கூகுள் சர்ச்ல வந்து கேன்வான்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பேஜ் புக்கா இருந்தாலும் சரி, 30 பேஜ் புக்கா இருந்தாலும் சரி, நீங்க அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜ் அட்ராக்டிவா இருக்கணும்னா நான் சொல்ற இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயா டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கேன்வான்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த கேன்வா வெப்சைட் உள்ள போனோடனே நீங்க வந்து சர்ச் பார்ல வந்து இபுக்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பார்க்கலாம் இந்த வெப்சைட் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்க லாக் அப் பண்ண வேண்டியதா இருக்கும், சைன் அப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நீங்க சர்ச்ல வந்து இபுக் கவர்னு இருக்கும். ஸோ நீங்க இபுக் கவர்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறையவே சாம்பிள் கவர்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல உங்க டாபிக் ஏற்ற மாதிரியான இது கண்டென்ட் இருக்கும். ஸோ சப்போஸ் இல்லைன்னா நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நீங்க பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாபிக் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. அப்புறம் வந்து ஆத்தர் நேம் சேஞ்ச் பண்ணி உங்க நேம் வைக்க போறீங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ணி ரொம்பவே ஈஸியா இருக்கும், நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம், நேம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கோட நேமு, ஸோ வந்து இந்த புக்ல இருக்க உள்ள கண்டென்ட் பத்தியான ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்,
அப்புறம் வந்து இந்த புக்கோட ரைட்டர், ஸோ உங்க நேம் வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து டவுன்லோட் கொடுக்கறது மூலியமா இந்த கவர் பேஜ் டவுன்லோட் ஆயிரும். இப்படி டவுன்லோட் ஆன கவர் பேஜை வந்து நீங்க வந்து உங்க புக்கோட கவர் பேஜை நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண அந்த பிடிஎஃபோட கவர் பேஜா நீங்க வந்து இதை கொடுத்துக்கலாம். ஸோ உங்க புக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த புக்கை எப்படி நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா, வெப்சைட்ஸ், அது வந்து யூடியூப் சேனல். ஸோ வெப்சைட் இருந்தாலும் நீங்க வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அப்படி யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ண வச்சுக்கலாம். சப்போஸ் இது ரெண்டும் இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குவாரா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்க கூகுள் என்ன சர்ச் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா குவாரா ரிசல்ட்ஸ் வரும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சாம்பிள் காட்டுறேன். நான் என்னோட புக்கோட டாபிக் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து குவாரால ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஹவு டு லூஸ் வெயிட் இன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு குவாரா அந்த கொஸ்டினுக்கு வந்து குவாரால ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க பண்ண போறது எல்லாமே இதுதான். ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க வந்து கூகுள்ல கொஸ்டின் வந்து டைப் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து குவாரால இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க வந்து கொஸ்டின்ஸ் நிறையவே பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ நீங்க சூஸ் பண்ண அந்த டாபிக் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாபிக் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸா இருக்கும் உங்களுக்கு. அந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஆன்சர்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆன்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு உங்களோட சஜஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அதோட ஆன்சர் கூட நீங்க வந்து கூகுள் ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து அந்த ஆன்சர் டைப் பண்ணிக்கலாம். ஆன்சர் கூடவே என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா உங்களோட இபுக். ஸோ உங்களோட இபுக் வந்து பப்ளிஷ் பண்ணி அந்த லிங்கை வந்து நீங்க வந்து ஆன்சர் கொடுக்க போறீங்க. அப்படி கொடுக்க மூலியமா அந்த லிங்க் கிளிக் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து அந்த இபுக் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இபுக் வந்து நீங்க அந்த இபுக் பேஜஸ் பொறுத்து நீங்க வந்து இபுக் ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 3 பேஜ் to 5 பேஜ் புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு $10 வரைக்கும் பண்ணிக்கலாம். சப்போஸ் புக் பேஜஸ் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரியான காஸ்ட் வந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்துருப்பீங்க. ஸோ குவாரா வெப்சைட் நீங்க வந்து நீங்க சர்ச் பண்ண உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ இது உள்ள போனாலே உங்களுக்கு வந்து சைன் அப் பேஜ் காட்டும். ஸோ சைன் அப் பண்ண வேண்டியதுதான். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இப்படி ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்க கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க இந்த கொஸ்டின் பார்த்துட்டு கூட நீங்க வந்து இது ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கை வந்து கிரியேட் பண்ணி கூட நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஆன்சர் யாரும் பண்ணல. ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நீங்க வந்து ஐ எம் நியூ யூடியூபர், யூடியூப் வேர்ல்ட், வாட் ஆர் சம் டிப்ஸ் டு க்ரோ யூடியூப் சேனல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு இபுக் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு வைங்களேன். ஸோ இங்க ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்சர்னு கொடுத்து நீங்க இவங்களுக்கான இன்னொரு ஆன்சர் கொடுத்து அந்த இபுக் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்டவங்க இல்லாட்டி வேற இந்த கொஸ்டின் மாதிரி வேற கொஸ்டின் கேட்டவங்க வந்து இந்த இபுக் பார்க்கும்போது ஸோ இந்த இபுக்ல அந்த அட்ராக்டிவான தமிழ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்து அவங்க டவுன்லோட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து மணி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இது இல்லாம இந்த இபுக்கை வந்து நீங்க வந்து அமேசான், கிண்டில் இது மாதிரி விஷயத்துல வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்றது மூலியமா மணி பண்ணலாம். ஆனா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, சைன் அப் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதை பத்தியான வீடியோ வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் போடுவேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறையவே ஜெனியூனான மணி பண்ற நிறைய மெத்தட்ஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஃபர் பண்ணுங்க, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, 10 நாள் லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் எதுவுமே நம்ம சேனல்ல போட மாட்டேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஜெனியூனா பண்ற ஒர்க் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஜெனியூனா மணி பண்ற வெப்சைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ். ஸோ நீங்க எவ்வளோக்குள்ள பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்க உங்க சைட்ல முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒரு விஷயம் அப்ளை பண்ணிட்டீங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ உடனே உங்களுக்கு வந்து இது வந்துட போறது இல்லை. உடனே வர விஷயம் வந்து நினைக்க போறது இல்லை. ஸோ நீங்க பாத்தீங்க தெரியும் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, 10 நாள் லாகின் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து மணி வரும் சொல்லுவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா வரும். ஸோ நீங்க 10 நாள் கஷ்டப்பட்டு லாகின் பண்ணி ஆட்லாம் பார்த்து அது பண்ணி 10 நாள் 20 ரூபா வரும். ஸோ நான் சொல்றேன் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனியூனா மணி பண்ற வெப்சைட். ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மினிமம் ஸ்கில்ஸ் நீங்க பண்ற டிராயிங் இருந்தாலும் சரி, எந்த ஸ்கில்ஸா இருந்தாலும் சரி, அது மூலியமா நீங்க மணி பண்றத பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பிளேலிஸ்ட் மூலியமா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்லைன்ல ஜெனியூனா மணி பண்ற வெப்சைட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்பா.